நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பரோட்டா சாப்பிட சொன்னாங்க. பரோட்டாவும் சால்னாவும் தரமாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பரோட்டா சாப்பிட சொன்னாங்க. 10 பரோட்டா சாப்பிட முடியுமான்னு தெரில. 10 பரோட்டா வச்சுருக்கேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். பரோட்டா சேலஞ்ச். ஓகே, இதை பிச்சு போட்டுக்கலாம். பரோட்டா வந்து பிடிக்கும், ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஆசைக்கு என்றைக்காவது ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டுக்கலாம், அடிக்கடி சாப்பிடக்கூடாது. ஏன்னா மைதாவாலான பொருள். 4 பரோட்டா பிச்சு போட்டுக்கலாம். சால்னா ஊற்றிக்கலாம். அந்த பரோட்டா வந்து அந்த சால்னாவில் ஊறினா தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பார்க்கவே ஆசையாக இருக்குது, ஆனால் சாப்பிட முடியுமான்னு தெரில. 10 பரோட்டா வச்சுருக்கோம், சாப்பிட முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வாங்க சாப்பிடலாம். இப்படி எடுக்காதம்மா, இப்படி எடு. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். பரோட்டாவும் சால்னாவும் தரமாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. பரோட்டானாலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம், ஆனால் அடிக்கடி சாப்பிட மாட்டேன். மைதாவால் ஆகணும் பொருள் ரெகுலராக சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு என்றைக்குமே நல்லதில்லை. அதனால் மாதத்தில் ஒரு நாள், நான் ரேராக தான் சாப்பிட்றது, அதனால் கணக்கே தெரியாது, எப்போயாவது தான் சாப்பிட்றது. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. போதும்மா, கட் பண்ணிட்டு போய் சாப்பிடு. காம்
ஆறு பரோட்டா வைக்க வயிறு ஃபுல்லாகிடுச்சா? ஆறு பரோட்டா சக்கு சக்குன்னு உள்ள போயிடுச்சு. அக்கா இலை வேறு மறைஞ்சிது. அவ்வளோதான், எதுவும் சாப்பிட முடியாது. பெரிய பெரிய பட்டாவாக இருக்குது. வயிறு ஃபுல்லாகிடுச்சுமே. பரோட்டா வந்து டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், செம்மையாக இருக்குது. ஆனால் என்னால் முடிஞ்சது ஒரு 6 பரோட்டா சாப்பிட முடியும்னு நினச்சேன். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு பரோட்டா சாப்பிட்டேன், 7 பரோட்டா சாப்பிட்டேன். 10 பரோட்டா என்னால் சாப்பிட முடியல. ஏன்னா சூரி வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, அவர் வந்து படத்தில் 13 பரோட்டா தான் சாப்பிட்ருக்காரு. ஆனால் படத்தில் 50 பரோட்டா காட்டியிருக்காங்க. ஆனால் ரியலில் அவர் 13 பரோட்டா தான் சாப்பிட்ருக்காரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாங்க. என்னால் 7 பரோட்டா தான் சாப்பிட முடியுது. இன்னும் வருங்காலத்தில் எத்தனை சாப்பிட முடியும்னு பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க சேனல் பெல் ஐக்கானை டங்குன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நிறையா அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நன்றி.